இன்னைக்கு ஈவினிங் செலிப்ரேஷன் ஆகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. வாங்க க்ளீன் பண்ணலாம். நாளைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களா, அதனால க்ரௌட் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா கார்பெட்ஸ் அண்ட் சேர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா தம்பி? கால் செக் பண்ணியா? இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட் வராது. ஓகே, ஃப்ரேம் கரெக்டாக வச்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா 2 மைக் போட்டு ஷேர். வணக்கங்க. இன்றைக்கி செலிப்ரேஷன் நைட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வராருன்ட்டு பயங்கரமான ப்ரிப்பரேஷன். சவுண்ட் ரெடியாக இருக்கா, கார்பெட் ரெடியாக இருக்கா, சேர்ஸ் போட்டாச்சா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி செம்மையாக ஆயத்தம் ஆகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்குறதுக்காக அவருக்கான அந்த இடத்தையே ஆயத்தம் பண்ணுறாங்க. ஆமாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நாங்களை பார்க்க வராருன்றதுக்காக இவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்குதுன்னா நம்ம எல்லாரையும் பார்க்குறதுக்காக ஒருவர் வரப்போகிறார். ஆனால் அதில் என்ன சர்ப்ரைஸ்னால் எப்போ வருவார்ன்றது தெரியாது. அதனால் எப்போவுமே நம்ம அவரை சந்திக்க, அவர்னா கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவர் வந்துட்டார்னா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு செலிப்ரேஷன் தாங்க. ஹேவ் a nice day. God bless you.